மலையப்பனின் ஆத்ம பந்துக்களுக்கு ஆசீர்வாதம் உதவி இது இப்போ காலகட்டத்தில் தேவைப்படுறது எல்லாருக்கும். மனிதனை நேசித்தாலே அது உதவி தான். அது தெரியாது யாருக்கும். மறைமுகமாக இருக்கிறதுனால பணம் கொடுத்தாதான் பொருள் கொடுத்தாதான் அப்படின்னு நினச்சிருக்கா. ஒருத்தனை உண்மையாக நேசித்து உண்மையாக அன்பை பகிர்ந்து பாசத்தை கொடுத்து வாழ்ந்தால் அதே பெரிய உதவி. ஏன்னா மனிதன் நீ மன அமைதிக்காக என்னென்னவோ இடத்துக்கு இப்போ எப்படியோ போயின்ட்டுருக்கா. அது நாகரிக உலகத்தில் நம்ம யாரையும் அறிஞ்சு சொல்ல முடியாது. அந்த உதவின்னு ஒன்று பண்ணி பாருங்க, மனிதனுடைய மனநிலை அமைதி அடையும். அதன் மூலம் அவன் மன நிறைவோட அவனும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அவன் அந்த மாதிரி உதவி செய்ய ஆரம்பிப்பான். உதவி என்பது பணம் கொடுத்து தான் பொருள் கொடுத்து தான் இல்லை. பேச்சில், நடவடிக்கையில், நட்பில், நண்பர்களில், கணவன் மனைவிக்குள்ளே, அப்பா அம்மாக்குள்ளே இவன் தேவைப்படுறது. அன்பு செல்லு தாய் அது ஒரு உதவி தான் அவளுக்கு. மனைவிகிட்ட கருணையை காட்டு, எப்போதும் கரைஞ்சிட்டே இருக்காத. அதே மனைவி எப்போதும் புருஷனை கரைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அன்பாவா யாரா அமுதமாவாய் யாருன்னா அடியார்கள் சொன்னது போல் அன்பு உதவி, உதவி அன்பு. பணம் கொடுத்து காசு கொடுத்து அவளை ஹெல்ப் பண்ணுறது இல்லை. சகாயமாக பேசுறது, அவளுக்கு ஆபத்துன்னு நினச்சி அவளை தேடி போய் கேட்காமே செய்யறது தான் உண்மையான உதவி. கேட்டு செய்யச்சு அவள் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகிடுறது. கேட்காம தெரிஞ்சுருந்து புரிஞ்சுருந்து அவளை தேடி போய் செய்யச்சு அந்த பலன்கள் இந்த நம்ம பிறவி எடுத்ததுக்கே ஒரு புண்ணியமான பலனாக பயனாக போயிடும். அப்பேற்பட்ட உதவியை நாம் செய்யும்போது மனித பிறவியாக பிறந்ததுக்கே ஒரு முழுமை அடைகிறோம் நம் வாழ்வில், நம் மனதளவில், நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய நாட்டிற்கு. அதனால் புரிந்து செயலாற்றுங்கள் என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். உதவி செய்வோம், உத்தமனாக வாழ்வோம், நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வாங்கு வாழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.